Hi everyone. 9 மாதங்களாக 21 வயதுகளுடைய இளைஞர் சிறையிலே வாடும் சோகமான சம்பவம் இலங்கையிலே இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலின் கொடி டேமேஜ் ஆகுவதை போன்ற ஒரு ஸ்டிக்கரை இன்ஸ்டாகிராமிலே வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தெஹிவலையில் அமைந்துள்ள இஸ்ரேலின் செபெட் ஹவுஸிற்கு அண்மையில் ஐடென்டிட்டி இல்லாத நிலையில் பயணித்த நிலையிலே இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். சொந்த நாட்டிலே ஐடென்டிட்டி இல்லாமல் ஒருவர் பயணிக்கின்றார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவருடைய பேரண்ட்ஸ் ஐடென்டிட்டியை காட்டி அவரை உறுதிப்படுத்துகின்றனர். என்றாலும் 9 மாதங்களாக சொந்த நாட்டு குடிமகன் வெளிநாட்டவரின் வணக்க ஸ்தலத்திற்கு முன்னால் சென்றதற்காக, வேறொரு நாட்டவரின் கொடி டேமேஜ் ஆகுவதை போன்று ஸ்டிக்கரை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டு 9 மாதங்களாக சிறையில் வைக்கப்பட்ட சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது. சொஹைல் என்ற முஸ்லிம் இளைஞனே இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஒரு மனிதன் ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றிருந்தார். அந்த நாட்டிலே வாழ்வதற்கான சுதந்திரம் முதலாவது சொந்த நாட்டு குடிமகனுக்கு இருக்க வேண்டும். என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் அது கேள்விக்குறியாகும் சந்தர்ப்பங்கள் இலங்கையிலும் உருவாக்கியுள்ளது. ருஸ்தி என்ற இளைஞன் இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டிக்கரை ஒட்டினார் என்று கைது செய்யப்பட்டிருந்தார். அதைவிட மோசமான சம்பவமாக சொஹைல் என்ற இளைஞன் 21 வயதுகளுடைய இளைஞன் கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் 24 கைது செய்யப்படுகின்றார். அதிலும் தெஹிவலை பிரதேசத்திலே அமைந்துள்ள இஸ்ரேலின் செபெட் ஹவுஸுக்கு முன்னால் பயணித்த நிலையிலே இவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்படும் பொழுது இவரிடம் ஐடென்டிட்டி இல்லை. அதன் பின்னர் இவர் கைது செய்யப்படுகின்றார். அவருடைய பேரண்ட்ஸ் ஐடென்டிட்டியை காட்டி இவரை உறுதி செய்கின்றனர். என்றாலும் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். இதனுடன் இந்த பிரச்சினை முடிவடைகின்றது. என்றாலும் இவர்களுடைய சொந்த பிரதேசம் மாவனெல்லை பிரதேசத்தில் வைத்து அதே நாள் இரவு மீண்டும் இவர் கைது செய்யப்படுகின்றார். விசாரணைக்காக அழைத்து செல்வதாக கைது செய்து இன்று 9 மாதங்களாக சிறையிலே வாடுகின்றார். இவருடைய போனிலே இன்ஸ்டாகிராமில் இஸ்ரேலின் கொடி டேமேஜ் ஆகும் புகைப்படம் ஒன்று, ஸ்டிக்கர் ஒன்று இருந்துள்ளது. இதன் அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செபஸ்டியன் ஹவுஸ் என்பது இஸ்ரேலின் இலங்கையில் உத்தியோகபூர்வம் அற்று காணப்படும் ஒரு மதஸ்தலம். அதற்கு முன்னிலையில் சென்ற இலங்கை நாட்டு குடிமகன் 21 வயதுகளுடைய ஒரு குடிமகன் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இலங்கையில் எம்மால் கூட சுதந்திரமான முறையில் அனைத்து இடங்களுக்கும் செல்ல முடியாதா என்ற கேள்வி எழும்புகின்றது. ஒருவருக்கு மறதி ஏற்படலாம், ஐடென்டிட்டியை மறந்து விட்டு செல்லலாம். அதனை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றால் அந்த சந்தேகம் நீங்குகின்றது. போலீஸ் நிலையத்திலே இந்த பிரச்சினை சுமூகமாக முடிக்க முடியும். என்றாலும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. நீதிமன்றத்திலும் அந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதன் பின்னர் மீண்டும் இவரை கைது செய்து 9 மாதங்களாக சந்தேகத்தின் பேரில் சிறையில் அடைத்துள்ளனர். 21 வயதுகளுடைய சொஹைல் என்ற இளைஞரை, அதிலும் இந்த இளைஞன் 12 வயதில் இருந்து மென்டல் டிசார்டர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர். அதற்கான சிகிச்சைகளும் பெற்று வரும் நிலையில் கொழும்பிலே அவருடைய கல்வி நடவடிக்கைக்காக வந்திருந்த நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இலகுவான முறையில் தீர்வு காணாமல் 9 மாதங்களாக இந்த இளைஞனின் வாழ்க்கையை சீர்குலைக்கும் விதமாக சிறையில் அடைத்துள்ளனர். சாதாரணமாக சேல்ஸ்மேனாக கடையிலே வேலை செய்யும் தந்தை இவருக்காக இதுவரைக்கும் இவரை வெளியிலே எடுப்பதற்காக 6 லட்சம் செலவு செய்துள்ளார். என்றாலும் மகனை வெளியிலே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக தமது வீட்டினை அடகு வைத்துள்ளார். தமது உறவினர்கள் நண்பர்களிடம் கடனை பெற்றுள்ளார். இந்த 6 லட்சங்களை திரட்டுவதற்காக சாதாரணமான சேல்ஸ்மேனாக இருந்தால் இது மிக பெரும் தொகையாகவே காணப்படுகின்றது. இதனை திரட்டுவது சவாலாகவே காணப்படுகின்றது. அதிலும் இன்னொரு விடயத்தை கட்டாயமாக கூறியாக வேண்டும். இவர் முதலிலே ஒரு லோயரை, முஸ்லிம் லோயரிடமே சென்றுள்ளார். இந்த பிரச்சனையிலிருந்து மகனை வெளியிலே கொண்டு வருவது தொடர்பாக பேசியுள்ளார். அவர் கூறிய விடயம் இவரை தூக்கி வீசியதை போன்றே காணப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஒன்றிற்காக 50,000 வரை கேட்டுள்ளார். இந்த வழக்கினை முடிப்பதாக இருந்தால் 20 லட்சம் வரை செல்லும் எனவும் கூறியுள்ளார். அதன் பின்னரே அந்த லோயரை விட்டுவிட்டு வேறொரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த லோயரிடம் சென்று இந்த வழக்கினை ஒப்படைத்த நிலையிலே இந்த வழக்கு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
எனவே ருஸ்திக்கு நடைபெற்றதை போன்றே இவருக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சாதாரணமான ஒரு விடயத்திற்காக இதுவரைக்கும் சிறையில் வாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இனியாவது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இவ்வாறானவர்களை கைது செய்து அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காமல் இவ்வாறான விடயங்கள் பிரச்சனையே கிடையாது. அண்மை காலங்களில் இஸ்ரேல் செய்யும் அநீதிக்கு எதிராக இனம், மதம், மொழி, பிரதேசம் கடந்து அனைத்து மக்களும் குரல் கொடுத்து வரும் நிலையிலே 21 வயதுகளுடைய இளைஞனும் குரல் கொடுத்துள்ளார். அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதனை சரியான முறையில் கையாண்டு இவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த செயற்பாடு தொடர்பாக மனித உரிமைகள் ஆர்வலர் முஹித் ஜீரான் இந்த பிரச்சனையை தனது கையிலே எடுத்துள்ளார். ருஸ்தியின் பிரச்சனைக்கும் முஹித் ஜீரானை தீர்வினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இவருக்குமான தீர்வு விரைவிலே கிடைக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.